உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கிட்டத்தட்ட எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். அப்படியா? நம்பவே முடியலையே. அம்மா, நீ எப்படி செலக்ட் ஆன? உன் கூட அன்னைக்கு இன்டர்வியூ வந்தவங்கலாம் உன்னை விட மோசமா பண்ணிருப்பாங்களோ? ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வாழ்த்துக்கள் நந்தினி. நம்ம குடும்பத்துல முதல் பொம்பளை புள்ள நல்லா படிச்சு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போற. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு காரணம் நீதான் கரிகாலா. ஏய், என்ன போய் சொல்லிட்டு இருக்க? நீ கஷ்டப்பட்டு படிச்ச, இன்டர்வியூக்கு போய் உன் திறமையை காட்டி வேலை வாங்கியிருக்க. இதுல நான் என்ன பண்ண? இல்ல கரிகாலா, நீ மட்டும் இல்லனா இது நடந்திருக்காது. நீ அன்னைக்கு என்னை கூட்டிட்டு போனதுனால தானே எனக்கு இந்த வேலையே கிடைச்சிச்சு. கூட்டிட்டு போனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அன்னைக்கு இது பெரிய விஷயம் தான் கரிகாலா. ஏன்னா எனக்காக அம்மா கிட்ட பேசி எங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அத்தனை பேரும் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே எனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த. அதையெல்லாம் நான் என் லைஃப் ஃபுல்லா மறக்கவே மாட்டேன். ஐயோ விடு நந்தினி, அத போய் பெருசா பேசிட்டு இருக்க. ஆமா, அடுத்தது என்ன? நீ வேலைக்கு எப்ப போய் சேரணும்? நாளைக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஆள் வருவாங்களாம். அப்படினா கார்ப்பரேட் கம்பெனில ஆளை எடுக்கும் போது நாம அவங்களுக்கு கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் உண்மைதானான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நாளைக்கு வராங்க. ஓ சரி சரி. அப்புறம் நந்தினி, அன்னைக்கு பிரச்சனை அன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. எந்த பிரச்சனை? பூ வைக்கிற அன்னைக்கு நீ வீட்ல இல்லன்னு வீரன் மாமா பிரச்சனை பண்ணார்ல, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் வீட்ல இல்லாதப்பவே அவங்கனால அத ப்ரூவ் பண்ண முடியல. இனிமே அவங்களால என்ன செய்ய முடியும்? அப்படியெல்லாம் நினைக்காத நந்தினி. வீரன் மாமா பத்தி எனக்கு தெரியும். அவர் சாதாரண ஆள் கிடையாது. நீ சித்தி வேற அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டேல, அதுல வீரன் மாமா சம கோவத்துல இருப்பார். அதனால எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது கரிகாலா, பாத்துக்கலாம். பெரியம்மா, கரிகாலா அண்ணனுக்கு பெரியப்பாவை ஹாஸ்பிடல்ல சேர்த்ததே தெரியாது. போன் பண்ணி சொல்லுங்க பெரியம்மா. நந்தினி, அம்மா போன் பண்றாங்க, என்னன்னு தெரியல. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே கரிகாலா. சொல்லுங்கம்மா. கரிகாலா, அம்மா என்னம்மா ஆச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அப்பாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோண்டா. என்னம்மா சொல்றீங்க? அப்பாக்கு என்ன ஆச்சு? என்னன்னே தெரியலடா. அப்பா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருடா. நீ உடனே கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வாடா. தோ வந்துட்டமா. தம்பி, நீங்க தான் அவர்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போனீங்க. உள்ள என்ன நடந்துச்சு? அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? எப்படி அவர் மயக்கமானாரு? தம்பி, நான் உங்ககிட்ட தான்ப்பா கேக்குறேன். எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியா இருந்தா எப்படி? நான் வாக்கப்பட்டு வந்த நாள்ல இருந்து ஒரு நாளும் நான் உங்களை குழந்தை நான் பார்த்ததே இல்ல. என் மூத்த பிள்ளையாதான் நான் பாக்குறேன். நீங்களும் என்ன அம்மா ஸ்தானத்துலதான் வச்சு பாக்குறீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாளா. அது உண்மைன்னா என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க தம்பி. என்னத்த சொல்றது? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் பிள்ளையோட வாழ்க்கையில என் விதி விளையாடுதுன்னு தெரியாம நான் அல்லாடிக்கிட்டு இருந்தேன். இப்போ அண்ணனுக்கும் இப்படி ஆயிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லையா என்னன்னே தெரியல. என்ன தம்பி, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? உள்ள வாழ்க்கையில விதி விளையாடுதா? யாரு சொல்றீங்க? அருளுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா அண்ணி. அருளுக்கு என்ன பிரச்சனை? அவன் நல்லா தானே இருக்கான். அவன் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன தம்பி சொல்றீங்க? கல்யாணமே நடக்க கூடாதா?
ஆமா அண்ணி, அருள் நந்தினிய கல்யாணம் பண்ணா அவன் செத்துருவான். எப்படி? அதையும் மீறி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா தான் இருக்கும். அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. அதையும் மீறி உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும். உன் தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் புள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். அருள், 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 உனக்கு ஒண்ணும் ஆகல? அந்த சாமியார் சொன்ன மாதிரி அருளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் ஆண்டி தினம் தினம் நான் பயந்துகிட்டு இருக்கேன். கல்யாண வேலையை ஆரம்பிச்சாலோ இல்ல நந்தினி கூட அருள் இருந்தாலோ அவன் உயிருக்கே ஆபத்து அண்ணி. ஐயோ, இதை எப்படி தடுக்கணும்னு தெரியாமதான் நான் இப்ப தடுமாறிட்டு இருக்கேன். அருளோட உயிரை ஒரே ஒரு பொண்ணாலதான் காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அருள் செத்துருவாங்கிற விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினைச்சேன். ஆனா இத அண்ணன் கிட்ட சொல்லும் போதுதான் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ணி. தம்பி, அவர் இந்த விஷயம் கேட்டதும் தான் மயங்கி விழுந்தாரா? இல்ல அண்ணி, அண்ணன் கேட்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்லி முடிச்சு திரும்பி பார்க்கும் போதே அண்ணன் மயங்கிதான் கடந்தாரு. சரி, அவருக்கு மயக்கம் தெளியட்டும். உடனே நாம அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடலாம். வேண்டாம் அண்ணி, இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கே தெரியல. அவரு முதல்ல முழுசா குணமாகி வரட்டும் அண்ணி, அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல தம்பி, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. இது அருளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இத தள்ளி போட வேண்டாம் தம்பி. உடனே சொல்லி அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.